ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 524 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 80,381 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 168 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,531 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 376 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50,381 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 2% பாசிட்டிவ்ல இருக்கு. கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஐசிசி பேங்கும் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கும் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு எல்லா செக்டாருமே கிரீன்ல தான் இருக்குது. குறிப்பாக ஆட்டோ செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பிஎஸ்யூ பேங்க், சிமெண்ட்டு, பேங்கிங் இதெல்லாமே 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபார்மா, ஃபினான்ஸு, ரியாலிட்டி, சர்வீசஸ், பிஎஸ்சி, எனர்ஜி, இன்ஃப்ரா, கன்சியூமர், மெட்டல், டெக்னாலஜி இதெல்லாம் 1% கீழே பாசிட்டிவ்ல இருக்குது. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லா செக்டாரும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி டாடா மோட்டார்ஸில் தர்மாடி கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பரவாயில்ல. 652 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 654 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ். இப்போ 652 ரூபாவில் இருக்குது. அது மாதிரி ஜெஃப்ரிஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 550 ரூபா வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட Q1 எபிட்டா 37 to 41% விழுந்ததை தான் அவங்க மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் இவங்களோட இபிஎஸ் வந்து 19% டிக்ளைனாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26 to 28 இவங்களோட சிஏஜிஆர் growth 8% தான் இருக்கும். ஸோ அதனால் ஜெஃப்ரிஸ் வந்து டாடா மோட்டார்ஸுக்கு செல் ரேட்டிங்கை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. 550 ரூபா வரைக்கும் இந்த பங்கு விழும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸில். ஸோ இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள். டாடா மோட்டார்ஸில் எகெயின் ஒரு டிப் வந்துச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் 1425 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 1316 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ரீசன் பார்க்கும்போது ஆக்சுவலி இன்றைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 8% கிட்ட மேலே தான் போச்சு. கடைசியில் ஐ திங்க் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு புஷ்ஷுன்னு அப்படி கீழே இறங்கியிருக்கு. ஸோ இனி வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் வந்து 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட 70% மேலே அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 70 இல்லை 62% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பீக் லெவல் போயிட்டு 8% 9% மேலே போயிட்டு 8% கீழே விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இனி வந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அது மேலே போகிறத பார்த்துட்டு பை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் என்எஸ்டிஎல்லாம் இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விடியாவும் இந்த ஏஎம்டி கம்பெனியும் வந்து சைனாக்கு சிப்பு வந்து யூஎஸில் வந்து சேல் பண்ணுறதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இந்த 2 கம்பெனிஸுமே என்விடியாவும் சரி ஏஎம்டியும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனாக்கு சிப் சேல் மூலமாட்டு வர ரெவன்யூவில் 15% வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் 50% நாங்கள் 15% நாங்கள் பே பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்விடியாவோட H20, ஏஎம்டியோட MI308 சிப்ஸை வந்து சைனாவில் சேல் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15% இந்த 2 கம்பெனிஸுமே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்விடியா ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஆனந்த், இண்டஸ்இண்ட் பேங்கோட ராஜீவ் ஆனந்த் சில ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது நாங்கள் இந்த பேங்கோட எனி பிஸ்னஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி க்ளீன் ஸ்லேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாரை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாட்டு க்ளீனாட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்மனாக இருக்கிற சுனில் மெஹ்தா இவர் என்ன சொல்கிறாருன்னா ரீட்டைல் க்ரோத்து, செக்யூர்ட் லெண்டிங், ஹோம் லோன்ஸ் இதில் தான் பெருசாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் தான் சில இஷ்யூஸ் எல்லாமே வந்துச்சு, ஆடிட்டிங் இஷ்யூ அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணி இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் லோன், எம்எஸ்எம்இ, நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் லயபிலிட்டிஸ் இதை வந்து ஃபினான்ஷியல் 26 ரேம்ப் அப் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 3 அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இப்போ 800 ரூபாய்க்கு கீழே இருக்குது. எகெயின் ஒரு 750 கீழெலாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். நெக்ஸ்ட் இந்த எல்பிஜி சப்சிடி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான அந்த ஐஓசிஎல், பிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் லாஸஸ் அது வந்து லாஸு. ஆனால் அதை வந்து பூர்த்தி பண்ணுறது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே ஃபண்டிங் கொடுப்பாங்க.
ஸோ கவர்மெண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ஃபண்டிங் கொடுக்குறாங்க. பட் இந்த 30,000 கோடி வந்து அந்த லாஸஸை கவர் பண்ணுறதுக்கு காணாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க HDFC செக்யூரிட்டிஸ். மினிமம் அவங்க மென்ஷன் பண்ணுறது 41,300 கோடி அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் அதை கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 165 ரூபாலேருந்து 170 ரூபா வரைக்கும் பெர் சிலிண்டருக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ இதை வந்து 30,000 கோடியால் பூர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்பிஜியோட ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா 630 ரூபாலேருந்து இப்போ 430 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சப்சிடிஸ் கொடுக்கறதுனால HPCL, IOCL, BPCL இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வர லாஸ் இந்த 30,000 கோடி போதாது அப்படின்னு சொல்லி HDFC செக்யூரிட்டிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி இன்னைக்கு புஷ்ஷுன்னு இதுவும் ஒரு மேலே போச்சு. 591 வரைக்கும் போனது, இப்போ 564 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சன் டிவி நெட்வொர்க்கு. ரீசன் பார்க்கும்போது இதில் ஒரு இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு சன் டிவியில். என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ், அதாவது கலாநிதி மாறன் தான் ப்ரொமோட்டர். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் வந்து எனக்கும் சில பங்குகள் உண்டு அப்படின்னு சொல்லி இவர் தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இவரோட தம்பி தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் இப்போ வித்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வித்ராவல்னால இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 5% மேலே போச்சு. இப்போ 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி 2,487 ரூபாவில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 8% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 2,569 ரூபா வரைக்கும் போனாங்க. ரீசெண்டாக இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் மட்டுமே 8.8% இம்ப்ரூவ் இருந்துச்சு. ரெவன்யூ 26% இம்ப்ரூவ் இருந்துச்சு. கோர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்டேஷ்னரி பிஸ்னஸில். இது போக யூனிக்லான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ணாங்க. அவங்களோட சேனல் பார்ட்னர்ஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. எபிட்டாவும் 14% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 11 வீக் ஹைட் இன்றைக்கி டச் பண்ணிச்சு. 12% மேலே போனாங்க. 11 வீக் ஹை டச் பண்ணிச்சு. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொட முடியாது. 74 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதே நாள் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 20% வந்து எத்தனால் பிளண்டிங் வந்து ப்ரீமியம் எக்ஸ் P95 அண்ட் மோட்டார் ஸ்பிரிட் வேரியண்ட்டில் வந்து கொல்கத்தாவில் அவங்க பிளண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IOCL தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 20% வந்து எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த P95 அப்படிங்கிற ப்ரீமியம் ஃபியூலில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நார்மல் மோட்டார் ஸ்பிரிட்லையும் ஆட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 20% எத்தனால் வந்து பை வால்யூம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா வந்து டெல்லியில் ஒரு ஷோரூமை லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மாடல் அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒய் மாடல் ஷோரூமு. ஸோ 2 வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். மும்பையில் ஒரு ஷோரூம், இப்போ டெல்லிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 70 ரூபா டச் பண்ணிச்சு. 70 ரூபா 17 காசு போனது இப்போ 60 ரூபா 69 ரூபா 90 காசில் இருக்குது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் என்ன ஒன்றுனா, நேற்றே நான் ஆக்சுவலி சாட்டர்டே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். RBI வந்து இந்த பிளாட்டினம் இன்விக்டஸ் பீட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 9.99% ஸ்டேக்கு 2,624 கோடிக்கு பை பண்ணுறதுக்கு RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் குவியுது. அட் த சேம் டைம் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. NRIயோட மணி டிரான்ஸ்ஃபர்ஸ், அது இல்லாமல் வந்து ஹாங்காங், சிங்கப்பூர் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பேண்டும் பண்ணுற பிளானில் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து பை ரேட்டிங் வருது. 75 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ நான் எகெயின் வந்து 65 கீழே போக பட்சத்தில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஜூபிட்டர் வேகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 242 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. கேடெக்ஸ் இந்தியாட்ட வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிட்டத்தட்ட 583 ஸ்பெஷலைஸ்ட் வேகன் டிசைன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃப்ரைட் லாஜிஸ்டிக் செக்டாருக்கு இவங்க சப்ளை பண்ணணும். இது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா NPAs வந்து ஒரு 5,000 கோடி ஒர்த் ஆஃப் NPA வந்து செல் பண்ண இருக்கிறாங்க. இதில் 50% வந்து மினிமம் ரியலைசேஷனில் தான் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து MD தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. யார்கிட்ட விற்பாங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட தான் விற்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து இதில் செல் பண்ண இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட EV போர்ட்ஃபோலியோ வந்து மார்ஜின் டபுள் டிஜிட்டில் இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட டொமஸ்டிக் ரெவன்யூக்கு மட்டுமே 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எபிட்டா மார்ஜின் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் டபுள் டிஜிட்டில் க்ரோத்தாக இருக்குது. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சேத்தக்கு, அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் சேத்தக்கு இதெல்லாமே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்கா லேபரட்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 21% இம்ப்ரூவ் ஆகி 233 கோடியாக இருக்குது. பட் மார்ஜின் 18% குறைஞ்சிருக்கு. எபிட்டா 6% இம்ப்ரூவ் ஆகி 416 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 10.3% இம்ப்ரூவ் ஆகி
2309 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்கா லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஜியோ ஃபினான்ஷியலோட எக்ஸ் டிவிடெண்ட் 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ் டிவிடன் டேட் இன்னைக்கு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் உள்ள ஸ்டாக்ஸ் நியர்லி கிட்டத்தட்ட போனஸ் எல்லாமே இருக்குது முக்கியமான கம்பெனிஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 5 ரூபா டிவிடெண்டும் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 10 ரூபா டிவிடன் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 150 ரூபா டிவிடன். ஆரோபிண்டோ ஃபார்மா 4 ரூபா டிவிடன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.70 ரூபா டிவிடன். மேன்கைண்ட் ஃபார்மா 1 ரூபா டிவிடன். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1.60 ரூபா. எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரிட் 5.80 ரூபா. டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் 4 ரூபா. டாக்டர் லால் பேத்லப்ஸ் 6 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஸோ இந்த கம்பெனிஸில் எல்லாமே இன்றைக்கி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி தான் பேட்டு. ஸோ இவங்க ஆர்பிஐ அப்ரூவலுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து பேட் வச்சிருக்க ஸ்டேக் 15.29%. ஸோ இவங்க செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஆர்பிஐயோட அப்ரூவல் தேவை இருக்குது. அதில் வந்து இவங்க எவ்வளோ % ஸ்டேக் வச்சுருக்காங்க, செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸில் பேட்டும் சரி ஐடிசியும் சரி ஒன் ஆஃப் த சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐயோட அப்ரூவல் அதுக்கு தேவை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஐடிசி ஹோட்டல்ஸில் விரைவில் இவங்க பேட் வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் 26 இவங்க எக்ஸிட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஐடிசி வந்து இதில் 60% வந்து ஓன் பண்ணுறாங்க. ரிமைனிங் 40% தான் அதர் என்டிட்டிஸ் ஓன் பண்ணுறாங்க. அதில் பேட் 15.29% ஓன் பண்ணுறாங்க. ஐடிசியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 39.87% இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ 200 ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கைவசம் இருக்குது. 143 வந்து ஆப்ரேஷன்லையும் 58 வந்து பைப்லைன்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.